Hi guys, welcome to Lunafin Odyssey YouTube channel. இதுதான் அஃபிஷியல் இன்ட்ரோ. இந்த சேனல் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா ட்ராவல் தான். அதுக்கப்புறம் வேணும்னா மற்ற நான் படித்த புக்ஸை பற்றி ஏதாச்சும் வளருவேன். ஸோ அதெல்லாம் கேட்டுக்கோங்கள். அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை பெருசாக. ஜஸ்ட் ட்ராவல் தான், வேறு எதுவும் இல்லை. கம்மிங் டு த சீரியஸ் பாயிண்ட், மெயினாக இந்த யூடியூப் சேனல் எதுக்கு நான் ஆரம்பித்தேன்னா ஃபார் மை ஹீலிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். என் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இயர் பை இயர் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம்ல, அது மாதிரி 2025 நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. செகண்ட் வந்து என் ப்ரூஸை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னோட மெயின் ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு அந்த 12 லிஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு 2. அண்ட் அதுக்கப்புறம் நார்மலாக சும்மா ட்ராவல் பண்ணணும், புக்கு படிக்கணும், அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு. பட் த மெயின் ப்ரியாரிட்டிஸ் தீஸ் 3 things. அண்ட் அந்த இயர் 2025 இயர் ஆரம்பிச்ச 8வது நாளே ப்ரூஸ் போயிட்டான். அவன் கூடவே என்னோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஷன் மூடுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ தான் மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியில் வந்திருக்கேன். இன்னும் அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நிறையா, நம்ம இங்கெல்லாம் போவோம், இங்கே பண்ணுவோம். அவன்கிட்ட நிறைய இடம்லாம் காமிச்சிருந்தேன் யூடியூப்பில். இந்த மாதிரி இடம் இருக்குது, இங்கே இருந்தது, மலைக்கோட்டை இருக்குது, அது இதுன்னு. ஸோ அந்த ப்ராமிஸை வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என் ப்ரூஸ் என் கூட ஃபிசிக்கலாக இல்லைனும் I hope he will be with me as a soul அப்படின்னு நம்புகிறேன். I know he is always with me. ஸோ இந்த சேனல் மெயினாக டெடிகேட் பண்ணுறது என் ப்ரூஸ்க்காக தான். என்னோட பாஸ்ட் இயர்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் கூட அவன் தான் இருந்தான். ஆஃப்டர் ஹீ லெஃப்ட் அவ்வளோதான், ரொம்ப இதாகிட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் தெளிவாகி இம்ப்ரூவ் பண்ணணும். என் ப்ரூஸ் என்னை இப்போ பாப்பா இப்படி பார்த்தா எப்படி இருக்கும், அவன் எப்படி கஷ்டப்படுவான் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். அதனால் ஓகே இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். ஸோ நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு முன்னாடி இருந்த ஆசை. அவன்கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன், இந்த இடத்துக்குலாம் போவோண்டா, உன்னை எப்படியாச்சும் அந்த கேட், அந்த கெரியர் கேஜ் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சேஃபாக ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போய் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ நிறையா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராமிசஸை அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு யோசிச்சு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த சீரியஸ் ஒன். இதான் மெயினாக ரீசன் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். முன்னாடி கண்டென்ட்டே இல்லாமல் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ கைஸ். அண்ட் இனிமேல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். யூ கைஸ் ஆர் ரியலி கோயிங் டு ஹெல்ப் மீ டு ஹீல் ஃப்ரம் மை டிப்ரெஷன். டிப்ரெஷன் சொல்கிறது வந்து எல்லோரும் ஜோக்குன்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது ரொம்ப சீரியஸ் தான். அட்லீஸ்ட் இந்த சேனல் மூலமாச்சும் இஃப் யூ கைஸ் ஆர் இன் தட் ஃபேஸ் அலோனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஐ ஹோப் திஸ் சேனல் வில் பி ஹெல்ப் யூ. அதுதான், என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறது தான், அதுவும் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோதான். மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுவேன். இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன்.
வெளியில் போகவே இல்லை. சன்ரைஸ் கூட நான் ஒழுங்காக பார்க்கறதில்ல. பார்த்ததே இல்லை 1 வருஷமாக, லாஸ்ட் இயர் சொல்ல போனால். இப்போ தான் பார்க்குறேன். ஸோ என் மென்டல் ஹெல்த்தை நல்லா நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதை ட்ராவல் மூலமாக முன்னாடி இருந்த ஒரு ட்ரீமை அப்படியே ரியாலிட்டியாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே வீலாகாக மாற்றி எல்லாருக்கும் காமிக்கலாம். யாராச்சும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆவீங்களே. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வெளியில் போகலாம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சைடு வந்து நாங்கள் 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் வரோம். இப்போ தான் நான் வரேனே இந்த சைடே. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டை விட்டு வெளியில் வரலைன்னா வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பயர் ஆகி வாங்க கொஞ்சமாச்சும் வெளியில். ஸோ இதுதான், அவ்வளோதான் கைஸ். இதான் இன்ட்ரோ. சூன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவாக என்னோட நாஸ்டாலஜியான ஒரு பிளேஸை வந்து காமிக்கிறேன். அதோட ஹிஸ்ட்ரி பற்றி இதெல்லாம் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இப்போயே ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன். குறுக்கால பூனை போச்சுன்னா நான் பூனையை நோக்கி ஓடிடுவேன். என் கோலை பார்க்க மாட்டேன். பூனையை தரத்தையும் ஓடிக்கிட்டு இருப்பேன். ஸோ திஸ் இஸ் அ வார்னிங். அப்படி இப்படின்ட்டு நடுவில் ஏதாச்சும் நடக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என் ப்ரூஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல்லையே என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கேன். போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனோட ஃபோட்டோ தான் பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் யார் அந்த ப்ரூஸ் அப்படின்ட்டு. அண்ட் அவ்வளோதான் கைஸ். என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு சீரப் வேணும். நீங்கள் பார்க்குற வியூஸ், லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர்ஸ், இதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாத்தையும் நான் போவேன், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அப்படிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ எல்லோரும் உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது பர்சனும் இல்லாமல் ஒரு அனிமல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த சேனலு, லூனாஃபின் ஒடிசி அப்படின்ட்டு. அண்ட் போக போக ஈவன் இந்த நேமிங் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சொல்கிறது, லூனாஃபின்னோட மீனிங்கை கூட நான் லேட்டராக சொல்கிறேன் போக போக இனிமேல் வர வீடியோஸில். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். இத்துடன் இந்த இன்ட்ரோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.